Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 1554வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பல வகையான பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகளில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யில் அஸ்கா. அற்புதமான ஒரு பிரார்த்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும், எந்த வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டு இந்த சமுதாயத்திற்கும் கற்றுத் தருகிறார்கள். உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் அல்லாதவர்கள், ஏழை செல்வந்தர்கள், படித்தவர்கள் பாமரர்கள், இப்படி வித்தியாசம் இல்லாமல் சில காரியங்களை எல்லோருக்கும் அல்லாஹ் பொதுவாக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்று நோய். நோய் என்பது முஸ்லீம் அல்லாதவர்களுக்குத்தான் வர வேண்டும், படிப்பறிவு இல்லாதவர்களுக்குத்தான் வர வேண்டும், ஏழைகளுக்குத்தான் வர வேண்டும் என்பது அல்ல. மூமின்களுக்கும் வரும், படித்தவர்களுக்கும் வரும், அதே நேரத்தில் செல்வந்தர்களுக்கும் வரும். அப்ப நோய் என்பது ஒரு பொதுவான காரியம் என்பதை இன்றைக்கு நாம் உலகத்தில் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உள்ளிடத்தில் ஆரோக்கியத்தை நான் தேடுகிறேன் என்று துஆ செய்வார். அல்லாஹ்விடத்தில் செல்வத்தை கேட்டு நோயை தந்துதான் வச்சிருவோம், பணத்தை செலவு செய்யலாம், ஆனா நோயினால் வரக்கூடிய வேதனையை யார் தாங்கிக் கொள்ள முடியும்? வீட்டுல ஒரு ஆளுக்கு சுகம் இல்லைன்னா அது அவரோட போகாது. ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒரு வேலையும் நடக்காது. எனவே நாம் அல்லாஹ்விட வந்து யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நோய் வந்துவிட்டால் ஏழைகள் திண்டாட்டம், செல்வந்தர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு நம்மளை பார்த்த ஆளுநர்கள் அவங்க திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. நீ சமுதாயத்தில் பார்த்து வருகின்றோம். ஒரு காலகட்டத்தில் வீட்டுல ஒருத்தருக்கு சுகம் இல்லைன்னா குடும்பமே வந்து அவரை பராமரிக்கும். நீங்க பெத்த புள்ளவரோட பராமரிக்க மாட்டாங்க, ஒரு ஓரமா போட்டுட்டு அக்கா இருக்காரா செத்தாரா என்பதை கூட அவர்கள் பார்க்க வருகிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விட அதிகமாக கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் தமிழே நம்ம கேட்கலாம், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, என்னை படுக்கையிலே படுக்க வைத்து விடாதே, என்னுடைய சுய தேவைகளை நானே நிறைவேற்ற வேண்டும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். நோய் வந்துவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அல்-குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபி, நான் நோயில் சிக்கிக் கொண்டால் எனக்கு அல்லாஹ் தான் ஆரோக்கியத்தை தருவார், ஷிஃபாவை தருவார். அல்லாஹ் வந்து ஆஃபியத்தை தான் கேட்கணும், ஷிஃபாவை நம்ம கேட்க கூட. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஷிஃபா என்பது நோய் வந்த பின்னால்
அதாவது அணை வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை கட்டுவது, வெள்ளம் வந்த பின்னால் அணை கட்டுவதற்கும் வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை கட்டுவதற்கு வித்தியாசம் இருக்குது. வெள்ளம் வந்த பின்னால் அணை கட்டினா அணை சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி யாரெல்லாம் ஷிஃபாத்தா அப்படின்னு நம்ம கேட்டா முதல் நோயை தான் அர்த்தம். நம்ம ஷிஃபாத்தை கேட்கவே கூடாது. யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மட்டும் கேட்காம தன்னுடைய குடும்பத்துக்கு கேட்டிருக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. என்னுடைய உலக வாழ்க்கை, என்னுடைய வறுமை வாழ்க்கை, குடும்பத்தார், என்னுடைய பொருளாதாரத்தில் என்ன ஆஃபியது? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருப்பான், ஒரு ஆண்டை கொண்டு போயிருப்பான். இது ஆஃபியத் அல்ல. அப்ப எல்லாவற்றிலும் நாம் ஆஃபியத்தை கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தில் மொத்தமாகவும் கேட்டிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல சில நோயை குறிப்பிட்டு பெருமானார் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த செய்தி தான் அபூதாவுல பதிவு செய்யப்படுகிறது. இன்னி அஊது பிக்க மினல் பரஸ். பரஸ்னா வெண்குஷ்டம். நல்லா தான் இருப்பாங்க. திருப்பி பார்த்தா கை காலம் போகும், எல்லா பக்கமும் வெள்ளையா மாறி இருக்கும். அது ஒரு பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றமாக மாறி இருக்கும். அப்ப மினல் பரசி வெண்குஷ்டத்தை விட்டோம். அதே நேரத்தில் வல் ஜுனூன் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பைத்தியமா மாறிடுவாங்க. அது நீங்க ரொம்ப நடக்குது. பைத்தியத்தனத்தை விட்டும் ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுதாம். ஜுதாம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம பார்க்கணும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேருக்கு விரல்லாம் அழுகி கீழே விழுந்துருக்கு, மூக்கு அழுகி கீழே விழுந்துருக்கு, காது அழுகி கீழே விழுந்துருக்கு. சில பேருக்கு பாதம் இருக்குது, விரல் இல்லை. விரல் இல்லைன்னா அவரால் பேலன்ஸ் பண்ணி நடக்கவே முடியாது. அப்ப ஜுதாம் அப்படின்னா உடல் உறுப்புகள் அழுகி விடுவதை விட்டும் ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். செய்தியின் அஸ்கா. இன்னும் பேர் சொல்ல முடியாத மருத்துவ உலகமே திணறுது. இந்த நோய்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்க திணறிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மோசமான நோய்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் உடல் ஆஃபியத்தை முழுமையாக தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.